அதிமுக கட்சியானது யாராலும் அதை பிரிக்க முடியாது மற்றும் அதற்கு எந்த விதமான அந்த கூட்டணி தொடர்பாக யாரும் அதை நிர்பந்திக்க முடியாது, கட்டாயப்படுத்த முடியாது என்று எடப்பாடி பழனிசாமி கூறியிருக்கிறார். ஆனால் திரும்ப இப்போது மீண்டும் அமித்ஷாவை போய் சந்திப்பதற்கு என்ன? அதிமுகவின் பஞ்சாயத்தை இவர்கள் ஏன் நாங்கள் பாரதிய ஜனதா கட்சியிடம் கொண்டு போகிறார்கள் 2016க்கு பிறகு என்ற ஒரு கேள்வி தொண்டர்களிடம் அது வந்து தொற்கி நிற்கிறது. அது சரியா சார்? பாஜக வந்து அதிமுகவோட பிரச்சனைகளை தலையிடுவது, முடிவு எடுப்பது, அவர்களுடைய அதிருப்தியாளர்களிடம் சமரசப்படுத்துவது, அது சரியா சார்? நேற்று நடந்த பொதுக்கூட்டத்தில் அதிமுக பொதுச் செயலர் மரியாதைக்குரிய எடப்பாடி அவர்கள் மிக தெளிவுபடுத்தி தான் போயிருக்கார். இன்னொன்று, தமிழ்நாட்டிலிருந்து இந்தியாவின் 2ஆம் உயர்ந்த பொறுப்பு இந்திய குடியரசு துணைத் தலைவர் பொறுப்பு. அந்த பொறுப்புக்கு ஒருவர் தேர்வு செய்யப்பட்டிருக்கிறார். இப்போ எடப்பாடியார் வந்து 52 நாட்கள் மாநிலம் தழுவிய சுற்றுப்பயணத்தை தொடர் பயணமாக மேற்கொண்டிருந்தார். அப்போ இன்றும் பயன் தொடர்ச்சியா இருந்தது. இப்போ வானிலை ஆராய்ச்சி மையம் சொன்ன அந்த மழைக்காலத்தை ஒட்டி அது ஒத்தி வைக்கப்பட்டது. இதற்கு இடையில குடியரசு துணைத் தலைவர் தேர்தல் வந்தது, வெற்றி பெற்று தமிழ்நாட்டை சேர்ந்து பொறுப்பேற்றிருக்கிறார். எனவே அவர் உடனடியாக வாழ்த்து சொல்ல செல்வதுதான் மரபு. நம்முடைய வானிலை சேர்ந்தது நமக்கு எல்லாம் பெருமை. எனவே அது உடனடியாக டெல்லி அதுதான் மிக மிக முக்கியமான, அது மட்டும் முதன்மையானது. மற்றபடி அமித்ஷா மீட் பண்ணலாம். அதாவது அமித்ஷாவை சந்திக்கிறது, பேசுறது எல்லாம் வந்து ஒரு கூட்டணி கட்சியோட தலைவர், வேற யாரு 3ஆம் நபருக்கு பேசல, ராகுல் காந்தியர் பேசல. தமிழ்நாட்டில் பிஜேபி அதிமுக கூட்டணி, எடப்பாடியார் முதலமைச்சர் வர வேண்டும் என்று அமித்ஷாவை அறிவித்து போனார். எனவே அவரை சந்திப்பது எந்த ஆச்சரியமோ வியப்போ கிடையாதுங்க. எனவே சந்திக்கலாம். இப்ப நீங்க அதிமுகவுடைய உட்கட்சி விவகாரங்களில் நாங்கள் தலையிட மாட்டோம் என்று மரியாதைக்குரிய திரு அமித்ஷா அவர்கள் ஏற்கனவே சென்னையில் நடந்த பத்திரிகை சந்திப்பில் தெளிவுபடுத்திக்கார். அதுல அதிமுக உறுதியாக இருக்குது, எடப்பாடி உறுதியாக இருக்காரு. இப்ப இடையில போய் யாராவது சந்திச்சாங்க பேசினாங்க கூட அது அதிமுகவுடைய அதிகாரமான செயல்பாடுக்கு ஒத்து போகாது. எடப்பாடியார் மிக தெளிவாக இருக்கார். அந்த தெளிவு வந்து பின்வாங்க சார். அவர் பேசுறது எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்ன, பதவிக்காக ஆட்சி அதிகாரத்துக்காக கட்சியை அவமானத்துக்காக உட்படுத்துவது, சுயமரியாதை இழப்பது, தன்மானத்தை பழி கொடுப்பது, இதெல்லாம் சரியாக வராது. தன்மானத்தை இழந்து சுயமரியாதை இழந்து ஒரு ஆட்சி அதிகாரம் வேண்டுமா? தேவையில்லை. கட்சி தான் முக்கியம். அண்ணா சொன்னார், கட்சி இருந்தால்தான் ஆட்சிக்க முடியும். எனவே கட்சியை காப்பதுதான் முதல் பணி. எனவே அந்த கட்சியை, அந்த தொண்டர்களை ஒருபோதும் கைவிட மாட்டார் எடப்பாடியார். அதுதான் உறுதியான முடிவு. ஓகே. ஆனா நீங்கள் அந்த அமித்ஷாவை சந்திப்பது வந்து, உள்துறை அமைச்சர் அமித்ஷாவை சந்திப்பது கூட்டணி கட்சி தலைவர்களுக்கிடையே உள்ள ஒரு சாதாரண நிகழ்வு தான். அதை வந்து அரசியல் ரீதியாக அதற்கு எதிர்க்க முடியும். ஆனால் இந்த கூட்டணிக்கு பிறகு கூட்டணியில் உள்ள அதிமுகவில் உள்ள மூத்த தலைவரான செங்கோட்டையன் அங்கே போய் அமித்ஷாவை சந்திக்கிறாரு. அதற்கு அடுத்தால 2 வாரத்தில் இவர் போறாரு. அதனால தான் அந்த கேள்விகள் வந்து எழுகிறது. அதாவது சார், நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். அதாவது 2வது விஷயம், திரு செங்கோட்டையன் அவர்கள் எந்த நோக்கத்துல பேசினாரு, எதற்காக பேசினாங்க வெளிப்படையா தெரியாது. திரு அமித்ஷா அவர்களோ அல்லது வந்து மத்திய அரசு இல்ல இவர் சொன்னாருங்க. ஆனா சந்தித்ததாக கூறப்படுகிற ஐயா அமித்ஷா அவர்கள் இது குறித்தான எந்த செய்தி குறிப்பும் வெளியிடல. மத்திய அரசும் அதிகாரப்பூர்வமான ஒரு புகைப்படத்தை கூட வெளியிடல. எனவே இது குறித்தெல்லாம் நம்ம வந்து ஒரு ஆதாரப்பூர்வமற்ற விஷயத்தை வைத்துக் கொண்டு பேச முடியாது. திரு செங்கோட்டையன் அவர்கள் அதிமுக பேசிட்டு இருக்காரு. அதனால அவர் என்ன பேசினார் என்பது அவர் சொல்வதை மட்டுமே ஒரு தடப்பா வைத்து நம்ப முடியாது. எடப்பாடியை பொறுத்தவரையில் அவர் எடுக்கிறதான் முடிவு. அதிமுகவில் எல்லோராலும் ஏற்கப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட ஒற்றை தலைவர் எடப்பாடியார். எனவே அவர் கருத்துக்கு மீறி யார் செயல்பட்டாலும் அது கட்சி விரோத செயல்தான். எனவே அது குறித்த நடவடிக்கைகள் பிற்காலத்தில் வரலாம். ஆனால் அங்கே சென்று பேசினோம், இதற்காக பேசணும்னு சொன்னா இதெல்லாம் அதிமுக புதுசாக தெரியாது சார். ஒற்றுமைங்கிறாங்க, இந்த மாதிரி ஆட்கள் சேர்த்தவங்கிறாங்க, சேர்த்துல என்னங்கிறாங்க. அப்ப இது குறித்தெல்லாம் பொதுச் செயலருக்கு தெரியாத மாதிரி இவர் தனக்கு தெரிந்ததை சொல்கிற மாதிரி தொண்டர்கள் மத்தியில் சொன்னால் இது சரியாக இருக்காது. எனவே இது வேண்டாத வேலை, தேவையற்ற செயல். ஏன்னா வேலை ஒட்டி இல்லாதவர்கள் இது போன்ற வேலைகளை செய்வார் எடப்பாடி. அதிமுகவை பொறுத்தவரை தொண்டர்கள் ஒற்றுமையாக பொறுப்புணர்வோடு எடப்பாடியாரை மட்டுமே நம்பியிருக்காங்க என்பதை தாண்டி வேற கருத்து இல்லை.